ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் ஹங்கேரியன் சிக்கன் வித் ஹங்கேரியன் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ரைஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் சிக்கன் லெக் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேனில் நம்ம என்ன பண்ணலான்னா பட்டரும் லைட்டாக ஆலிவ் ஆயிலும் நம்ம ஊற்றிட்டு சிக்கனை ராவாகவே நம்ம இதில் ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ ஈச் சைடு வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 7 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இதுலேயே நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னா சுகர் மட்டும் சால்ட் இருக்குல்ல, சால்ட்டு மட்டும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மட்டும் நம்ம 2 சைடு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவாங்க. 7 மினிட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். ஸோ ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹங்கேரியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் வந்து சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்ம பொரிச்ச எண்ணெயில் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம். இதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் வதக்கி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் அந்த பட்டர்லேயும் நல்லா இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகணும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்டர் ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா சின்னதாக நீங்கள் சாப் பண்ணிடுங்க. சாப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோடய நம்ம நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயமும் கார்லிக்கும் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி ஜூஸை வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம மசாலா போட்டுருவோம். ஸோ பச்சை வாசனையும் போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலான்னா சால்ட்டு வந்து 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிளாக் பெப்பர் இருக்குல்ல, மிளகுத்தூள், அது வந்து 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நான் எல்லாமே வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உண்மையான ரெசிபியிலையும் வந்து இந்த 3 பவுடர் தான் போடுவாங்க. ஸோ நம்ம இங்கே அதையே தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறோம். இதோட டேஸ்ட்டு வந்து எப்படி வந்துச்சுங்கிறத நான் ஃபைனலாக நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க.
நான் சொன்ன மாதிரி அந்த 3 மசாலாவையும் போட்டக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா அந்த டொமேட்டோ ஜூஸோட நல்லாவே நான் மிக்ஸ் ஆகணும். ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஊற்றணும். ஸோ இதுக்கு அடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்து ஊற்றுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க கேஷ்யூ நட்டை நல்லா கோல்டு வாட்டரில் அரைச்சி நீங்கள் ஊற்றுனாலுமே அதுவுமே ஒரு க்ரீம் மாதிரி உள்ள டெக்ஸ்டரில் வரும். ஸோ ஓரளவு வந்து நம்மளுக்கு இந்த ஹங்கேரியன் ஸ்டைல் ஆஃப் அந்த சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போது நம்ம இதில் 1 by 1 நம்ம இதில் போட்டுருவோம். ஸோ இதில் சிக்கனை போட்ட உடனே என்ன பண்ணணும்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸுக்கு க்ளோஸ் பண்ணி இதை கண்டுக்காதீங்க. இதை என்ன ஆகும்னா நம்ம அந்த தக்காளியில் உள்ள அந்த புளிப்பு வந்து அப்படி சிக்கனில் இறங்கும். அதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட மெயின் டேஸ்ட்டே. ஸோ அதனால் மினிமம் 30 மினிட்ஸாவது லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து ஹீட் பண்ணி விட்ருங்க. நல்லாவே வந்து இந்த சிக்கனில் அந்த குழம்போட சாறு நல்லா இறங்கி நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி வந்துடும். லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஓவரால் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் திரும்ப ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹங்கேரியன் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்க வந்து நார்மலாக நம்ம இந்தியாவில் பண்ணுற குழம்பு மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டரை வந்து மல்லி வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போ ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இதில் என்ன பண்ணலான்னா லைட்டாக எண்ணெய் வந்து எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கார்லிக் வந்து இங்கேயும் பூண்டு வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி இந்த பட்டரோடையும் அந்த எண்ணெயோடையும் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா இதை வந்து பொரிஞ்சு வரும்போது இதுக்கு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் நார்மல் எந்த ரைஸ்லனாலும் வைக்கலாம். பாஸ்மதி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ஸ்டைலில் நான் வந்து ரைஸ் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 1 டம்ளர் தான் ரைஸ் போடுறேன். நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன். அதனால் 1 டம்ளர் ரைஸ் போடுறதுனால இங்கே நான் வந்து 2 டம்ளர்லேருந்து 2.5 டம்ளர் கிட்ட தண்ணி எடுத்துருக்கேன். எடுத்து ஊற்றிட்டு இதை நம்ம எப்பவும் போல் தம் வச்சிடலாம். ஸோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் வரணும். அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆன இது தான். அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட டேஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த புளிப்பு எல்லாமே சிக்கனில் உறிஞ்சி சிக்கன் ஒரு தனி ரகமாக ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் பண்ண ஸ்டைலோட ரைஸோட சாப்பிடும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் கூட நம்ம ஊர் சிக்கன் கறி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye.